ஏங்க திருப்போற்ற மலைங்க யாருக்கா சொல்ல சிக்கிதான் மலை சொல்லி தவாஸ்கனி ராம்நாட்ல இருந்து இவருக்கு இங்க வேலை இருக்கு. மணப்பாடு எம்எல்ஏ வந்து இங்க வரக்கு என்ன வேலை கட்டி இருக்கு. அப்ப நீ வந்து மலைமலை ரத்த பலி கொடுப்போம்னா நாங்க எப்படி ஏத்துக்கிற முடியும் நாங்க இன்ன வரைக்கும் நான் பண்ணிருக்கோம்ல. நான் வந்து ஒண்ணுல பள்ளிவாசல் வந்து பண்ணிக்கிறத நீ ஏத்துக்கிறீங்களா? அவங்க வந்து வேற்றுமை நினைக்கல. இது பண்ணாதுன்னு சொன்னா பண்ணாதுன்னு விட்டுருங்க அவ்வளவுதான். உள்ளூர்காரங்க பண்றதுல இப்ப என்ன அர்த்தம் இருக்கு? ஒரு லைசன்ஸை காமிச்சு ஒரு ஆதார் காப்பி காமிச்சு யாரும் விட மாட்டாங்க. அப்ப என்ன பண்றது? உள்ளூர்காரங்க லீவ் ஆஃப் டே லீவ் போட்டதுன்னு சொல்றான். அப்புறம் அதே மீறி வந்து வரக்கூடாது போகக்கூடாது நாங்க போறது என்ன பண்றது? உள்ளூர்காரன் எங்க போறது? இது வந்து 2 மாதத்துக்கு இல்ல. இது காவல்துறை அரசாங்கம் இது 2 தான் தப்பு பண்ணிக்கிருக்கு வந்து. ஏங்க திருப்போற்ற மலைங்க யாருக்கா சொல்ல சிக்கிதான் மலை சொல்லி யார் சொல்றது சிக்கிதான் மலை சொல்லி திருப்போற்ற மலை அங்க வந்து அவர் வந்து இறந்து போனாரு. அதை இது பண்ணிருக்காங்க. நாங்க அவங்கள வழிபாட சொல்ல இது பண்ண சொல்லல. ஓவட்டும் கும்பிட்டுட்டோம் ஆளு படி விடக்கூடாது சொல்லிக்கிறோம். ரத்த படிக்கு வரக்கூடாது. இது சைவ வழிபாடோட கோயில் வந்து அது எதுக்கா திருப்பூர் விருதுநகர் எம்பி என்ன பண்ணாரு? நம்ம மதுரை எம்பி என்ன பண்ணாரு? சூமாடேசி என்ன பண்ணாரு? மாநில என்ன பண்ணாங்க? திருப்பூர் சட்டமன்ற இவரு ராஜ்யசபா என்ன பண்ணாரு? இந்த இருக்க தளபதி வீடு வடக்கு மாவட்ட எம்எல்ஏ இருக்காரு. அவர் என்ன பண்ணாரு? பேரிகார்டு போட்டப்ப பாதுகாப்புக்கு வந்து போராடினாரு. வடக்கு தொகுதி எம்எல்ஏ வந்திருந்தாரு. தலைவர் வந்திருந்தாரு. மத்தவங்க எங்க போனாங்க? தவாஸ்கனி ராம்நாட்ல இருந்து இவருக்கு இங்க வேலை இருக்கு. மணப்பாடு எம்எல்ஏ வந்து இங்க வரக்கு என்ன வேலை கட்டி இருக்கு. ஏங்க 2 சமுதாயம் நல்லபடியா போய்க்கிருக்கு. 2 மாதத்துல நல்லா போய்க்கிருக்காங்க. ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு. 2 ஊருக்காரங்களும் சேர்ந்து முடிச்சு அதை முடிச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு போய் நவாஸ்கனியை கூட்டு வரான். உள்ளூர்காரங்க வரான். தேவையான இந்த முஸ்லீம் இயக்கம் நிறைய வருது. இன்ன வரைக்கும் உள்ளூர்காரங்களுக்கு யாருக்குமே தெரியாது இவ்வளவு பிரச்சனை நடக்கிறது. உள்ளூர்காரன் ஒண்ணு சேர்ந்தா வேற மாதிரி ஆகி போகும். மைனாரிட்டி பெருசா மெஜாரிட்டி பெருசா நீங்களே சொல்லுங்க. வந்து கடுமையான கண்டலாம். எங்க வர்றது தப்பு இல்லைங்க. வந்து சைவ அதாவது பிரியாணி விட்டு போய் தின்ன விடுவோம். அதிகாரியின் உச்சத்துல ஆனவர் வந்து அதிகாரத்துல உச்சத்துல பிரியாணி வச்சு மலையில சாப்பிட்டு விட்டு வேடிக்கை பார்த்தவர். அவர் எதுக்கு திருப்போட்டதுக்கு அவருக்கு நாங்க சம்மந்தம் இருக்கு? அதைத்தான் சொல்லல. நாங்க போட்ட தப்பு இந்துத்துவாத சொல்லல. திமுக திராவிட மாற்று கட்சி மாத்தி மத்தா வரப்போகுது. எதுவும் ஒரு கட்சி வரப்போறது கிடையாது. மாற்று மட்டும் வரப்போகுது. நவாஸ்கனி எடுத்தது ராமநாடு மக்கள் ரொம்ப தப்புன்ட்டாங்க. ஓட்டு போட்டு நான் சொல்ல சிறுபான்மையினர்கள் தேவை. நான் இல்லையே சொல்ல. அதுக்காண்டி ஒரு அடுத்த ஊர்ல வந்துகிட்டு இது அரசியலாக்க பாக்குறது. பிரியாணியை கொண்டு வந்து மலை வைக்கல எவ்வளவு பெரிய விஷயம். தப்பான விஷயம் வந்து நல்ல விஷயமா வந்து நான் வந்து பன்னிக்கறியை கொண்டு போய் நான் போய் வச்சு சாப்பிட முடியுமா? மயில் மண்டபம் இதுக்கு இங்கிட்டு வந்து நாங்க வந்து இன்ன வரைக்கும் சாரி அசைவ சாப்பாடு நாங்க இன்ன வரைக்கும் போட மாட்டோம். அது நான் இன்ன வரைக்கும் திருப்பூர்ல கடைபிடிச்சு வந்துருக்கோம். இதுக்கு இங்கிட்டு தான் சைவ சாப்பாடு போகும். அப்போ நீ வந்து மலை ரத்த பலி கொடுப்போம்னா நாங்க எப்படி ஏத்துக்கிற முடியும்? நாங்க இன்ன வரைக்கும் நான் பண்ணிருக்கோம்ல. நான் வந்து ஒண்ணுல பள்ளிவாசல் வந்து பண்ணிக்கிறத நீ ஏத்துக்கிறீங்களா? நாங்க சொல்லிட்டோம். அதாவது இதெல்லாம் நடந்துச்சான்னு தெரியல. நீ நடக்காம பாத்துக்கிறோம் அவ்வளவுதான். ஏங்க நான் ஒரு இந்த மண்டை பாருங்க. இந்த மண்டத்தை பாருங்க. ஊருக்கு மண்டபம் இருக்குங்க. எல்லாமே கல் தூணாங்க இருக்கேன். எதுவுமே வந்து பள்ளிவாசல் அது இங்க கிடையாது. இது இந்துத்துவ கோயில். அவங்க மாமிசம் பழகி இருக்கான் அவ்வளவுதான். அவங்க வந்து வேற்றுமை நினைக்கல. இது பண்ணாதுன்னு சொன்னா பண்ணாதுன்னு விட்டுருங்க அவ்வளவுதான்.